இன்றைக்கி உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சொத்து, அந்த சொத்தை நிறைய பேர் யோசிக்காமையே விட்டுட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொத்து, உங்கள் வாழ்க்கையில் என்னங்க சொத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்கள் சொத்து என்ன? உங்கள் லைஃப்பில் என்னங்க சொத்து? இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சொத்து வச்சுக்கிறீங்க, எத்தனை வீடு வச்சுக்கிறீங்க, எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கிறீங்க, என்ன படிச்சுக்கிறீங்க, என்னத்தை சாதிச்சுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட் பார்ட்டியா அப்படின்னு கணக்கு போடுவாங்க உலகத்தில். ஆனால் கர்த்தர் கண்ணில் நீ என்ன வச்சுக்கிறது இல்லை, உன் கூட யார் இருக்கிறான்றது தான் மேட்ரு. என் கூட ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, தட் இஸ் த ஹையஸ்ட் கிரெடென்ஷியல் அண்ட் த பிளெஸட் திங். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உன்னோடு ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அனுபவம் வேண்டும். வெறும் ஒரு சிலுவையை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறதோ, இல்லை ஒரு இயேசு கிறிஸ்து படத்தை பர்ஸில் வச்சுக்கிறதோ, இல்லாட்ட என்னத்தையா ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறாருன்னு சொல்கிறது இல்லை. அவர் ஒரு நபர். நம் தெய்வம் ஒரு சக்தி சொல்லலை, ஒரு நபர். இன்னைக்கு பல ஆண்டுகளாக சபையில் இருந்து, ஆனால் இந்த நபராக கண்டு கொள்ளாமல் பக்தி வேஷத்தில் போயிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம காரியங்களெல்லாம் சபையில் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு, ஆனால் ஆண்டவரை நண்பரை போல அறியாமல் போகிறது பெரிய ஏமாற்றம். அது நடக்கவே கூடாது. எல்லாருக்கும் அது நடந்திருக்குது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட பரவாயில்ல, வாழ்நாள் ஃபுல்லாக போயிடக்கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும், நம்ம கிறிஸ்டியன் குடும்பத்தில் நீங்கள் பிறந்துங்கன்னா நீங்கள் கோயில் மாடாக தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல, கோயில் மாடுனா அது போயிட்டு வரும், பொறுப்பு இருக்காது, ஒன்றும் சும்மா போகும், பண்டிகை கொண்டாடும், எல்லாத்தையும் பார்க்கும் வரும். ஆனால் ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்ல போல் உங்களை மட்டம் தட்ட நினைக்காதுங்க. எல்லாம் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிறகுற குழந்தையும் அப்படி தான் வரும். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், ஒரு நெருக்கம், ஒரு தேவை. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையா, இவர் இப்படிலாம் செய்வாரா, என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வரும்னு தேடுறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் கண்டுகொள்வாங்க. ஒரு இந்துவோ முஸ்லீமோ ஒரு மதமே இல்லாதவங்க ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு, ஒரு அனுபவம் நடந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது. அனுபவம் இல்லாத கிறிஸ்டியனே கிடையாது. கோயில் மாடு வந்துட்டு போகும், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போகும், எல்லாத்தையும் காணி கொடுக்கும், புது சட்டை போட்டுக்கும், வரவங்கள்ட்டெல்லாம் பல்ல காமிச்சிட்டு சண்டை கூட போடும், பிசி மெம்பராக இருக்கும், எல்லாம் பண்ணும், வெறித்தனமாக இருக்கும், பக்தியாக இருக்கும், தவறே கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு லெவல் இல்லாமல் செகண்ட் லெவல் யாரும் போக முடியாது. அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் அங்கேயே இருந்து செத்துடக்கூடாது. அடுத்த லெவல் என்னதுன்னா, உன் வாழ்க்கையில் வசனம் சொல்லுகிறது, மத்தேயுல நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார். அந்த குமாரன் பெயர் இயேசு கிறிஸ்து என்ற பெயர். இயேசு கிறிஸ்துனா இவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலேருந்து ரட்சிப்பார்னா காப்பாற்றுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வெறும் பாவத்திலேருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லை, சூழ்நிலையிலும் டேஞ்சர்லையும் கஷ்டத்துலையும் பிரச்சனையிலும் நெருக்கத்திலையும் தேவையிலேருந்து உங்களை காப்பாற்றுவார். காப்பாற்றும் தெய்வம் அவர் தான். பாவத்திலேருந்தே காப்பாற்றிட்டாருன்னா, பாவத்தின் கோஷத்திலேருந்தும் பாவத்தின் கொடூரத்திலேருந்து உன்னை காப்பாற்றிட்டாருன்னா அவர் எதிலிருந்து காப்பாற்ற முடியும்? அக்கினியிலிருந்து காப்பாற்றுவார், எதிரிகிட்டிருந்து காப்பாற்றும் தெய்வம் அதான் இயேசு கிறிஸ்து. ஆனால் முதலாவது உன்னுடைய பாவத்திலேருந்து அவர் ரட்சிப்பார். இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். உங்களுடைய பாவத்திலேருந்து ரட்சிக்கிறாருன்னு என்னங்க அர்த்தம்? நம்முடைய பாவத்திலே பிறந்திருக்கிறோம், பாவத்திலே கர்ப்பத்தரிச்சு பாவத்திலே நம்ம பிறந்திருந்தனால நம்ம வாழ்க்கையில் பாவம்ன்றது சுவாசம் மாதிரி நார்மலாக இருக்குது. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம்னா ஆண்டவர்கிட்ட துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு காரியத்திலேருந்து ஜனங்கள் கெட்டு போயிடக்கூடாது, ஆண்டவருடைய பிரசனம் இல்லாமல் இவர்களை மீட்டு கொள்ளணும் அப்படின்றது தான் அவர் இயேசு கிறிஸ்துவாக நமக்காக தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார், அடிக்கப்பட்டார். அதனால் தான் அவர் தன்னுடைய நீதியை கொடுத்தார். அவர் சிலுவையில் என்ன கொடுத்தார்? நல்லா கேட்டுங்க, நாம் என்ன செய்கிறோம்ன்றது மேட்ரு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்கன்னு மேட்ரு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தர்மம் கொடுக்குறதுன்னு இப்போ மேட்ரு கிடையாது. அவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், அதன் மேலே இருக்கிற விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையோலிய. நீங்கள் முயற்சி செய்கிறது மாம்சமான காரியத்தின் மேல் தன் விசுவாசத்தை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். உன்னுடைய ஜபமும் உன்னுடைய பக்தியும் நான் அதை செய்தேன் இதை செய்யன்னு சொல்கிறது தகாத காரியம். அவர் எனக்கு எதை செய்திருக்கிறார் அதுதான்.
என்னை குறித்து நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், நான் ரொம்ப உபவாசம் செய்வேன் பிரதர், நான் கறி சாப்பிட மாட்டேன் பிரதர், நான் செருப்பு போட மாட்டேன், இதெல்லாம் நான் பரிசேயன். எனக்கு அவர் செஞ்சிருக்கிறார் பிரதர், அதன் நிமித்தம் நான் நல்லா இருக்கேன் பிரதர். நான் ஒன்றும் இல்லை, தகுதி இல்லை, எனக்காக பாவம் அறியாத அவர் அடிக்கப்பட்டார், என் பாவத்தை சுமந்தார், அதை விசுவாசிக்கிறேன், என் சார்பாக அவர் செஞ்சாருன்ற அதுதான் எனக்கு நீதியை கொடுக்கிறது. ஆமென். இன்றைக்கு நல்லா கேட்டுங்க, தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கணும். உன் பிறந்த நாள், உனக்கு ஒரு இறந்த நாள் வரும் எல்லாருக்கும். நல்லா கேளுங்க, உலகத்திலேயே எல்லாமே அன்சர்டன். எல்லாமே என்னது? ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் சர்டன், எல்லாரும் ஒரு நாள் மறித்து போயிடுவோம், இதில் மாற்றமே கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் பிறந்த நாள் தெரியுது, உனக்கு எல்லா நாளும் தெரியும். உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கிட்ட நீ சொந்த இரட்சகரானா, நான் ஒரு பாவின்ற ஒரு உணர்வு என்னைக்கு வந்தது? உன் வாழ்க்கையில் நான் பாவின்னு உணர்வு வராத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து உனக்கு யாருன்னே தெரியாது. உன் வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய நோயாளின்னு தெரிஞ்சாதான் ஒரு மருத்துவரை தேடுறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாகிறது. நான் நல்லா தானே இருக்கிறேன்னா உனக்கும் மருத்துவருக்கும் தேவையே இல்லை, சம்மந்தமே இல்லை. என்னைக்கு உன்னுடைய பாவ உணர்வு, அதனால தான் சட்டங்களை கொடுத்துருக்கார் ஆண்டவர். அதன் நிமித்தம் நம்ம எவ்வளோ பாவத்தில் இருக்கிறோன்னு உணர்ந்தப்போ நம்ம பாவ உணர்வில் முங்கி போய் கெட்டு போகக்கூடாது. ஆனால் பாவ உணர்வு நிமித்தம் சிலுவை அடையில் அவர் ஈவாய் கொடுக்கும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தின் மூலம். இட்ஸ் a ஃப்ரீ gift. யூ டோன்ட் நீட் டு ஒர்க் ஃபார் இட். நீ போய் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லலை, அவரே முடிந்ததுன்ட்டார். நீங்கள் போய் ஃப்ரீயாக என்னை ரட்சிங்கப்பா. அந்த ரட்சிக்கிற அனுபவம் வந்தால் தான் இயேசுவானவர் உன்னோட பேசுகிற ஒரு அனுபவம் வரும். இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது நம்மளோட அவர் எடை கொள்கிற அனுபவம் வரும். நம்ம ரோட்டில் நடக்க போல் அவர் ஆவியானவர் நம்மளோட பேசுகிற ஒரு அனுபவம் வரும். நம்மளை வழி நடத்துகிற அனுபவம் வரும். நம்மளை ஆறுதல் பண்ணுற அனுபவம் வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட போதிக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். இத்தகைய காரியங்கள் தெரியாவிட்டால் உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தொடக்கமே ஆவலன் அர்த்தம். ஏன்? கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேட்காமல் விக்கிரகத்தை செய்கிறவங்க அது மாதிரி இருப்பாங்கன்றாரு. ஒரு கல்லுக்கு கண்ணிருந்தும் காக்காது. இப்போ நமக்கும் ஜனங்களுக்கும் கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேட்காது, அடைக்கப்பட்டிருக்கும் அவங்க வாழ்க்கையில். ஆனால் வெளியரங்கமான பக்தி இருக்கும். இதுதான் அவன் மரிக்கும் பொழுது அவன் ஆண்டருடைய பிரசனத்துக்கு வர முடியாது, அவன் தூரவே இருப்பான். ஏன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லும் அந்த ஆவி, செத்துப்போன ஆவி, உயிர்ப்பிக்காமல் ஆவிக்குரிய மரணத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும். அவங்கள சந்தோஷம் இருக்காது, அவங்க மைண்டே வேறு மாதிரி இருக்கும், அவங்க நார்மலாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உள்ளே வந்தவொடனே அந்த மைண்டே வேறு மாதிரி இருக்கும், அந்த ஞானம் வித்தியாசமாக இருக்கும், அந்த நோக்கம், அந்த ஆசை, ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கறது, கீழ்ப்படுகிறதெல்லாம் நார்மலாக வந்துடும். ஏன்னா அது தலை ராஜா உட்கார்ந்துட்ட உடனே அது உட்கார்ந்த பட்சத்தில் பிசாசின் ஆவி தான் ஓட்டும். நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த ஆவியுடைய ஆதிக்கம் இருக்க போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம தலைவலியாக தான் இருப்போம். பை டிஃபால்ட் தலைவலி. நம்ம செய்கிறது, பேசுகிறது, தீர்மானம் எடுக்கிறது எல்லாம் தலைவலி ஆகிடும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர் சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்துச்சுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் வறட்சி நீங்கி செழிப்பு, ஜீவநதி பாயிற ஒரு அனுபவம் இருக்கும். இன்றைக்கி பண்டிகை நாட்களில் புதிய உடுப்பு வாங்கலாம், அந்த புதிய உடுப்பு 2 மாதத்தில் பழைய உடுப்பாக போயிடும். சில டைம் எங்கேயாவது ஆணியில் பட்டால் கூட கிழிஞ்சு போயிடும். இதுதான் இதோடைய நிலைமை. இன்றைக்கி நம்ம கேக் சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அதோடைய அனுபவம் முடிஞ்சிச்சு, எல்லாமே பாருங்கள். ஆனால் கடைசி பரியந்தம் நம்மளோடு இருக்கிற அந்த அனுபவம், அதுதான் அவர் மத்தேயுல என்ன சொன்னார்னா, அவருடைய பெயர் இயேசு என்று கூப்பிடுங்க, அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். 2வது காரியம், ரட்சித்தது மட்டும் இல்லை, அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவன். God with us, இம்மானுவேல். சத்தமாக சொல்லுங்க, இம்மானுவேல், God with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்த நம்மோடு இருக்கிறது எதன் மூலம் அவர் வரார்? எதன் மூலம் அவர் வரார்? நம்ம யோசிக்கணும். எப்படிங்க ஆண்டவர் நம்மளோட கூட வராரு? நீங்கள் யோசித்து பாருங்கள்.
ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிற ஒரு அனுபவம் எப்படி வருதுன்னா, சும்மாவே நம்ம மனசில் யோசித்துக்கிட்டு போகிறனாலையா இல்லை எப்படி இருக்குது? ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிற அனுபவம். நீங்கள் எந்த வேலை செய்தாலும், என்ன வேலை செய்தாலும் ஆண்டவர் உன்னோட கூட இருக்கும் பொழுது அங்கு நீ ஒரு செழிப்பான ஒரு நபராக இருப்ப. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி வாய்ச்சது? யோசேப்பு எப்படி உயர்ந்த நிலைமைக்கு போனார்? கர்த்தர் உன்னோட கூட இருந்தார். இன்னொரு ஆளை குறித்து நான் பேசுகிறேன், கேளுங்க. என்னோட உங்கள் பைபிளில் 1 சாமுவேல் 16:18 யாராவது ஒருத்தர் வாசிங்க. இதோ பெத்லகேமியனாகிய ஈசா என் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். யோசேப்போட கர்த்தர் கூட இருக்காருன்னு யார் சொல்கிறா? கடவுள்னா வாடே இல்லாத இன்னொருத்தன். எகிப்தில் இருக்க போத்திபாருக்கு மந்திரம், விக்கிரகம், இந்த மாதிரி காரியங்கள் தான் அந்த காலத்தில் எகிப்துக்கு ஒரு பேர் வாங்கினது. அவங்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு கண்ணில் என்ன தெரியுது? கண்ணில் தெரிகிற அளவுக்கு கடவுள் அசைவாடுறாரு ஒருத்தன் வாழ்க்கையில். உங்கள் கூட ஆண்டவர் அசைவாடுறத நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். வாயில் பேசுறது இல்லை. இந்த ஆள்கிட்ட ஏதோ இருக்குது சார் சொல்கிறாங்களா சொல்லலையா? என்கிட்ட என்னை பற்றி சொல்கிறாங்க, நான் பெருமையாக சொல்ல. கர்த்தர் அறியாதவங்க, ரொம்ப ரொம்ப இருளில் இருக்க ஜனங்க சொல்கிறாங்க, இவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது சார், இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி இருக்குது? நான் சக்திமானா? யோசித்து பாருங்க, என்ன சக்தி இருக்குது? அவனுக்கு அதான் சொல்லுவான். ஆனால் உண்மையாகவே நம்மளெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனாக ஆண்டவர் படைச்சிக்கிறார். ஐசக் ஜோ மட்டும் இல்லை, யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியார் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தங்கச்சியும், ஒவ்வொரு தம்பியும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவர் நம்மளை சூப்பர் மேனாக தான் படைச்சிக்கிறார். மேன் நார்மல், கடவுள் அறியாதவன். அவனை காட்டில் நம்ம சூப்பராக, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்ம செய்கிறதெல்லாம் காரியம் கைகூடும், மற்றவங்களுக்கு புரியாத ஞானம் நம்மகிட்ட இருக்கும், முடியாதுன்னு விட்டதை நம்ம எடுத்து சக்ஸஸ் ஆக்குவோம். இதெல்லாம் பார்க்க போல ஜனங்க என்ன சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லுவாங்க, இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குதுன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கூட நம் தேவன் இருக்கிறார். அதுதான் அவனுக்கு தெரியல. தானியேலுடைய காலத்தில் அந்த ராஜா அந்தாலும் என்ன சொல்கிறான்? தானியேலே, உன் தேவன் உன்னை கைவிடல, கூட இருக்கிறார்ல அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்? தானியேல் தேவன் தான் எல்லோரும் வணங்கணுன்றான். சட்டம் அவனே மாற்றிட்டான். பார்த்துங்களா பார்க்கலையா நீங்கள் பைபிள்? அதெல்லாம் அப்போது அவன் கூட ஆண்டவர் இருந்தார். யோசேப் கூட ஆண்டவர் இருந்தார். இந்த தாவீதை பற்றி சொல்கிறாங்க, அவன் நல்லா வாசிப்பாங்க, தைரியமானவன், காரிய சித்தி, எல்லாத்த காட்டிலும் அவன் கூட என்ன சொல்கிறாரு? என்னவா? அதுதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த நோக்கம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ நான் ஒன்று கேட்குறேம்மா, வசனம் என்ன சொல்லுகிறது? இதை எவ்வளோ தூரம் நம்ம விசுவாசிக்கிறோம்? முழு இருதயத்தோடு இதை விசுவாசிக்கணும். ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதை விசுவாசிக்கிறோம். கரெக்டாக ஒரு செய்தி சொன்னோன்னு விசுவாசிக்கிறோம். அதே போல் இதை விசுவாசிக்கணும். கூட இருப்பேன்றார். உன் தாயும் தகப்பனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றார். ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கடைசி பரியந்தம் நான் உன்னோடு. சிஸ்டர், பிரதர், இதை கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு நிறையா பேருக்கு. இந்த இயேசு வருகிறாருன்னா அப்படி சொல்கிறேன். ஆமாம், அந்த தாத்தா காலத்திலே சொன்னாங்கன்னு. இது எங்கள் அப்பா காலத்திலே சொன்னாங்க, எங்கள் பூட்டினார் காலத்திலே சொன்னாங்க, நான் காலேஜ் படிக்க போலே சொன்னாங்கன்னு. அப்படி சொன்னவங்களாம் இன்றைக்கி மறித்து வேற போயிட்டாங்க. அப்படின்ற ஒரு அலட்சியம். புலி வருது கதைன்னுவாங்க. ஆனால் நிஜமாக புலி ஒரு நாள் வந்துடும். அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அலட்சியம், அது கேர்லெஸ். அது நமக்கு தெரியாத. இமானுவேல் டக்குன்னு சொல்லுவாங்க, எபனேசர், இது ஏகோவா ஈரே, எல்லா பேரையும் சொல்லிடுவாங்க. எப்பா பேரை சொல்கிறது ஜென்ரல் நாலேஜ் இல்லைங்க. உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்குதா? ஜென்ரல் நாலேஜ் காம்படிஷன் கிடையாது, பைபிள் நாலேஜ் காம்படிஷன் கிடையாது. People must know that God is with you. First of all, you must know. உனக்கு தெரிஞ்சு அந்த கான்ஷியஸ்னஸ், லிவிங் இன் தட் கான்ஷியஸ்னஸ். ஒரு துர்ச்செய்தி வருது, வந்த உடனே ஃபஸ்ட்டு அது வைக்கிற இடத்துல வச்சுட்டு, கர்த்தர் என் கூட இருக்கார், அவர் ஏதோ செய்வார். இதுதான் என் மைண்டு. ஒருத்தர் சொல்கிறாங்க, சாரி பிரதர் நான் வர முடியாது. பரவாயில்ல பிரதர்,
ஏன் வரலலாம் கேட்க மாட்டோம். வரலன்னா போங்க, இன்னொருத்தர் ஆண்டு வச்சுக்கிறார். கரெக்டாக அது காட்டில் மேலே வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த கான்ஷியஸை டெவலப் பண்ணும். கரெக்டா? இப்போது இந்த பிரசனம் எப்படி நம்ம வாழ்க்கையில் வரும் பார்த்தோன்னா, அன்றைக்கு எகிப்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் இருளிலிருந்து மீட்கும் பொழுது பாருங்கள், யாத்திராகமம் 12:21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். அந்த இரத்தத்தை வாசல் நிலையில் நீ அதை தடவணும். அதுக்கப்புறம் விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். வீட்டு வாசலை விட்டு போயிடாத, உள்ளே இரு. ஆனால் வாசலில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நான் அங்கே தெளிக்கிறேன் 2 பக்கமும். அதுக்கப்புறம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். அப்படி வரும் பொழுது எதை காணும் பொழுது? அந்த நேரத்தில் நீ நெட்ட முட்டி கால் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதை காணும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்துட்டு விடுவாருன்னுக்குதா? இல்லை, நான் வரும் பொழுது நீ அப்படியே அந்நிய பாஷையிலே இருக்கிறத பார்க்கும் பொழுது ஓகேன்னு சொல்வேன்றாரா? இல்லை, நான் வரும் பொழுது நீ பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்தாலும் எதா சொல்கிறாரா? நீ தூங்குறியோ என்னமா பண்ணிக்கோ, ஆனால் என்ன இருக்கணும்? எதை பார்ப்பார? நல்லா கேளுங்க, எதை பார்ப்பார்? இரத்தத்தை பார்ப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையிலும் நீங்கள் யோசித்து கேட்கலாம், அண்ணே ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு தான் தெரியுது, சில தவறி காரியங்கள் நடந்துச்சு, அப்போ ஆண்டவர் இருப்பாரா என் கூட? நான் முந்தி மாதிரி ஜபம் பண்ணுறதை கொஞ்சம் விட்டுட்டேன், அப்போ ஆண்டவர் என்னை கை விட்டுட்டு இருப்பார்ல, என்னை விட்டுடுவாரா? என் கூட இருக்கிறாரா? நம்மளே தீர்மானம் பண்ணிடுவோம் நம்மளோட இருக்க மாட்டார். நிறைய பேர் பயம் காட்டிடுவாங்க, நீ அவள் தான் அழிஞ்சு போயிடுவ, நீ அவள் தான், நீ காலி ஆகிடுவ. பைபிள் பிரகாரம் நீங்கள் பார்த்திங்கன்னா, இதை ஏன் நான் முக்கியமாக பேசுகிறோன்னா, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்றார். உன்னை விட்டு விலக மாட்டேன்றார். அதனால் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லலை. உனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் இஸ் அ டிபெண்டபிள் பர்சன்னு தெரியணும். எப்போங்க டிபெண்டபிளாக இருப்பார்? உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்போ ரொம்ப அவசியம் சொல்லுங்கள்? நல்லா இருக்கிற காலத்துலையா? எந்த காலத்தில் தேவை? கஷ்டம். ஆனால் கஷ்டத்தை காட்டிலும் இன்னொரு காலம் நம்ம தப்பு செஞ்சிடறோம் பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஆண்டவர் ரொம்ப தேவை. ஆனால் தப்பு செய்கிற நேரத்தில் தான் ஆண்டவரை விட்டு ஓடிடுறாங்க ஜனங்க. அதுக்கு தான் நான் வரேன். ஒரு தப்பு பண்ண உடனே 100 தப்பு செய்கிறதுக்கு ரெடியாக போயிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஆண்டவர் தான் விட்டார நம்ம சரி ஃபுல்லாகவே இறங்கிடலான்னு. அது ஒரு பொய். நம்ம தப்பு செஞ்சால் உடனே தூக்கி வெளியே தூக்கி போட மாட்டார். நல்லா கேட்டுக்குவோம், வசனத்துலேருந்து பார்ப்போம். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கிற வரைக்கும் வச்சு வர்றோம். கொஞ்சம் நீ தப்பு பண்ண மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கிடுவார். எவ்வளோ பெரிய ராட்சசனாக இருப்பார் அவர். இதுதான் தேவன். நம்ம தேவன் நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியும் என்னை நேசிக்கிறாரு. அதை யோசித்து தான் ஒருத்தனை அடித்தா கூட அவன் அழமாட்டான். ஆனால் இப்படியும் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அண்ணன், நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் எனக்கு நன்மை செஞ்சிட்டாருன்னு சொல்லி தான் உருகி அழுகுறாங்க. இதுதான் என் அனுபவம். ஆனால் தப்பு செய்கிறேன் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, கரெக்ட், நம்ம தப்பு செஞ்சு அடிச்சிட்டாரு, போ நீ நல்லது தான் நானும் நல்லது தான் போயிடும். ஆனால் இது வாங்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இவர் அன்பு செலுத்துறதுக்கு நான் தகுதியற்றவன். அதான் தொடக்கமே பாயாக இருக்கும் பொழுதே உன்னை நேசித்தேன்ட்டார். இப்போ நான் ஒரு வசனம் காமிக்கிறேன், நான் சொல்கிறது கரெக்டாக ராங்கா நீங்களே சொல்லுங்கள். 37வது சங்கீதம் 23-24 போட்டிருக்கு பாருங்கள். இதை நான் வாசிக்கிறது நிமித்தம் நம்ம தவறான வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் பாவம் கண்டுக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் இல்லை.
ஆனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தப்பு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. தப்பு செஞ்சவனை தூசியை தட்டிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே எப்படியோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு திருப்பி அவரோட இணைஞ்சு நம்ம முன்னேறணுமோ ஒழிய, ஐயோ ஊந்துட்டாங்க அவள் தாங்க முஞ்சிச்சு இன்னும் கீழே போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். வசனம் கரெக்டாக இருக்கா? The steps of the good man are ordered by the Lord. Though he fall, he will not be utterly cast down, but he will uphold him with his right hand. இதுதான் நம்ம அப்பா. உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் தப்பு செய்கிறாருன்னா என்ன கண்ணோட்டத்தில் நீங்கள் என்கரேஜ் பண்ணி திருப்பி மீட்டுறோம்? உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் தப்பு செஞ்சிடறாங்கன்னா என்ன தைரியம் கொடுக்குறோம்? பூதம் மாதிரி பயம் காட்டுறோமா? தப்பு செஞ்சால் அவன் வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு ஆக்கிடுறோம்மா? மனைவி ஏதோ தப்பு செய்கிறாங்க, எப்படி நம்ம சொல்கிறோம்? அவள் தான் முடிஞ்சிச்சு, கிணத்துல விழுந்துட்ட, ஃபினிஷ், நீ செத்துட்ட, இப்படியா சொல்கிறது? ஒரு பல்ட்டி அடிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் விழுந்தாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தில், கர்த்தர் அவனை தூக்கி தாங்கி அவனை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இப்போ இதுக்காக நான் எதை சொல்கிறேன்னா, நம்முடைய குவாலிஃபிகேஷன் நல்ல செய்கிற காரியம் இல்லை. நம்ம நன்றியுள்ளவர்களாக மாறுறதுக்கு காரணம், ஆண்டவர் என் கூடயே இருக்கிறாருன்னு சொன்னார், அவர் செய்வார். அவர் இருக்கிறதன் காரணம் என்னன்னா, அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் தான். என்னுடைய செய்கையில் நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு ரிலீஜியஸ் பாரசீஸாக இருப்பாங்க, லீகலிசம். ஆனால் எந்த நம்பிக்கை இல்லை, அவர் எனக்காக செய்த காரியம். இன்றைக்கி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் 2 கால்லையும் தடவினாங்களாம் வாசலில். அது ஒரு சிம்பாலிக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமைனா, இந்த ஜீவனில் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இரத்தத்தை பெற்றவர்களாக இருந்த அனுபவம் இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்கும் பொழுது எதை பார்க்குறார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேலே மூடப்பட்டவனாக இருந்தால் அதை பார்க்குறார். நான் என் ஜபத்தை பார்க்குறார், என் தர்மத்தை பார்க்குறார், நான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன், இதை பார்த்து எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னா, இன்னும் உங்களை குறித்து தான் நீங்கள் ஐ எம் கிவிங் சேரிட்டி, ஐ எம் கிவிங் டொனேஷன், ஐ எம் ஹெல்பிங் த மிஷனரிஸ், ஐ எவ்ரிதிங் ஃபுல் ஆஃப் ஐ. அதான் அவர் சொல்கிறாரு, உன் சுயத்துக்கு ஃபஸ்ட்டு நீ மறிக்கணுமே, நான் அதே நடக்கலையே உனக்குன்னு. நம்ம சொல்கிறது ஐ இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம், வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் மீ. எனக்காக அவர் செய்தது நிமித்தம் நான் நல்லா இருப்பேன், எனக்கு செய்து முடிச்சிட்டார். நல்லா கேளுங்க, அவர் செய்த காரியம் நம்மளை வாழ வைக்கிற ஒரு காரியம். அதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் நமக்காக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பிறந்த நோக்கம். இம்மானுவேல், என் பிள்ளைகளோட நான் இருக்கணும். அந்த காலத்துலேருந்து ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் கூல் டைமில் கூலான நேரம் அவர் அவங்களோட கூட இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், மோசஸ் காலத்தில் கூட அவர் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், யூ மேக் சம் டேபர்னக்கிள். அதில் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குமா. ஹீ வாண்டட் டு லிவ் அமங் ஹிஸ் பீப்புள். அவருடைய ஜனங்கள் மத்தியில் நானும் வாசம் செய்கிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆலயங்களில் வாசம் செய்யலை, நான் உன்னுடைய இருதயத்தில் வாசம் செய்து நீங்களே தேவ ஆலயம், நம்ம லிவிங் டெம்பிள் நமக்குள்ளே இருப்பேன்றார். அப்பா பிரதர், எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் ஆஃப் நோயிங் ஜீசஸில் என்னன்னா, அவர் எங்கேயோ வானத்தில், 3வது வானத்தில் இல்லை, எங்கேயும் இல்லை, மலை மேலெலாம் இல்லை, இஸ்ரேலில் எங்கேயா மரத்தடியில் இல்லை, என் உள்ளத்தில் என் கூட. அதுதான் மரியாளுக்கு சொன்னார், மார்த்தா மரியாளுக்கு. அவளோ நல்ல பங்கை எடுத்துக்கிட்டா. அவளை விட்டு எடுபடாத ஒரு பங்கு என்னன்னா, இட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய சொத்து எதுன்னு கேட்டால் எதுவும் இல்லை சிஸ்டர், என்னை விட்டு எடுப்படாத இந்த இயேசு கிறிஸ்து. என் பைபிளை கூட பிடிங்கிட்டு போயிடலாம், ஆனால் என் இயேசு கிறிஸ்து என்னை விட்டு எடுக்க எவனாலும் முடியாது. கரெக்ட் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை எடுக்கவே முடியாது.
எவன் வந்து அடித்தாலும் வச்சாலும் அவன் எங்கே போய் வச்சுருந்தாலும் அவன் எங்கே இருந்தாலும் இருதயத்தில் இயேசுவை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை எந்த மனுஷனும் ஒரு மனுஷன்கிட்டருந்து பிடுங்கவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ், இது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி. அது எதன் மூலம் வருதுன்னா அவர் கொடுத்த அந்த ரத்தம் தான் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வருது. அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தேவன். He is such a God who wants to be with us and he is such a dependable God. இன்றைக்கி அவரை டிபெண்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நண்பர்களை டிபெண்ட் பண்ண முடியாது, மனுஷனை டிபெண்ட் பண்ண முடியாது. அவர் சொல்கிறாரு, நீ கூட ஃபெயில் பண்ணிடுவேன், ஆனாலும் என் ரத்தம் உன் மேலே இருக்குது நிமித்தம் நான் உன் கூட இருக்கிற தேவன், உன்னை தூக்கி விடுற தேவன், உன்னை வாழ வைக்கிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதனால் தான் ஆண்டவருடைய ஃபேவரும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அவர் நம்மளை சுற்றி நம்மளை சூழ்ந்திருக்கிறனால இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இல்லை, அவர் எனக்காக செய்திருக்கிறார். அதனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், பிரதர், உங்களுடைய நீதி வந்து நம்ம செய்கிற நீதி இல்லை, அவர் நமக்கு செய்த நீதி. அதனால தான் ஒரு வசனம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கூட இருக்குது பாருங்கள், ஒரு அழகான வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இது அவர்களுடைய நீதி, அந்த நிமித்தம் இதை செய்கிற. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு எதிர எந்த ஆயுதமும், உனக்கு எதிர எந்த நாவும், அது எதனால தான்? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் உண்டா இருக்கிற அந்த நீதி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்மளை நீதிமான ஆக்குனது நிமித்தம் உனக்கு விரோதமாக எதுவும் வாய்க்காது. அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறவராக இருக்காரு. அதன் நிமித்தம் உனக்கு விரோதமாக எதுவும் நடக்காது. அதை நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும். நம்ம நம்புறத சொல்லணும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். உண்மையாக உன்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்திருக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன மாதிரி இருந்திருக்கலாம். 19 வயசு வரைக்கும் இயேசுசாமியை ஏற்றுக்கொள்ளாமல், மனம் திரும்பாமல், நம்ம வாழ்க்கையை பணம் சம்பாதிக்கிறதுக்கும் புகழுக்கும் வேறு பொருள் சம்பாதிக்கிறதுக்கும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முடியாது. அதுதான் நான் உன் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி வரணும். என் மகன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், காரில் வரப்போல் ஒருத்தர் ஒரு ஆளை வந்து கைவசமாக அப்படியே திருப்பணுன்னா பிசாசுடைய ட்ரிக்கும் அதுதான். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க ட்ரிக்கும் அதுதான். ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ அப்படியே அவங்க சேஞ்ச் பண்ணணுன்னா அவங்க எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா, அவனுக்கு எது மேலே ரொம்ப ஆசையோ அதை கொடுத்து அதை வச்சு மாற்றிடலாம். ஒருவனுக்கு பணம்னு ஒரு ஆசை, பணம் பேயா அலைஞ்சானா அவனுக்கு பணத்தை காமிச்சு பணத்தின் மூலம் அவனை அப்படியே கைவசமாக இழுத்துடலாம். ஒரு மனுஷனுக்கு எப்படியா ஃபேமஸ் ஆகணும் துடிச்சிட்டு இருந்தானா, ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் வழியை காமிக்கிறேன்னு அவனை அப்படியே வழி தப்பி கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரே பொம்பளை பைத்தியமாக இருந்தானா, ஒன்று நான் 4 பொம்பளை காமிச்சா வீட்டை விட்டே வந்துடுவான், அவன் முடிஞ்சிச்சு கதை. இப்படி தான் உலகத்தில் அவன் ஆசை, அவனுக்கு என்ன மேலே வெறிய ஆசைக்குதோ அதை வச்சு புடி. அதான் பிசாசு பார்ப்பான். பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, நம்ம மாட்டாமல் இருக்கணும்னு என்னடா காரணம் நாங்கள் பேசியிருந்தோம். காரணம் என்னன்னா, அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அவரை நேசி. அப்போனா அப்படி நேசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்ட்டார். பார்த்துங்க, அப்படி நேசிக்கிறனால நீ முனிவன் மாதிரி ஒன்றும் இல்லாமல் போக மாட்ட, உனக்கு மற்றவனை காட்டிலும் எல்லாம் வரும். ஆனால் நீ நேசிக்காமல் இருக்கும் பொழுது 100% உன் இருதயம் இல்லாமல் 90% இருந்துச்சுன்னா, அந்த 10% எதுக்கு கொடுத்துருக்கிறியோ அது ஒரு வாசல் பிசாசு நுழையிறதுக்கு. அதோட முடிஞ்சிச்சு கதை. சாலமன் கதை முடிஞ்சிச்சு, சிம்சோன் கதை முடிஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள், உசியான்னு ஒரு ராஜா வந்தார், அவர் பெருமை வந்து அவர் ஓஞ்சார், அப்படியே குஷ்டரோகம் வந்துச்சு. இன்னொருத்தன் வந்து அவன் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய அப்பா வந்து எல்லா காரியத்திலையும் கடவுளுக்கு பிரியமாக தான் செஞ்சானா, ஆனால் இறுதியும் அவனுக்கு சரியா இல்லையா. பாருங்கள், ஆண்டருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருவானுங்க, ஆனால் இறுதியம் சரியில்லை. இறுதியம் சரியில்லை. அப்போனா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லா கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் வெறுத்து மறித்து, இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் வாழ்க்கையில், இதெல்லாம் நிலை கிடையாது, எனக்கு இந்த இயேசு எனக்கு தேவை, ஐ வாண்ட் ஜீசஸ்,
மோர் தென் எவ்ரிதிங், ஒரு அனுபவம் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு மனுஷி வரலன்னா நான் சொன்ன அனைத்துமே தலையில் ஏறாது. ஆனால் அதுக்கு வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அவர் தருவார், உனக்கு சமாதானத்தை தருவார், உன் வாழ்க்கையில் இருக்கிற நோய்களையும் அவர் தீர்ப்பார், உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை நீக்கிறார், வறுமைக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை தருகிறார், வியாதிக்கு பதிலாக சுகத்தை தருகிறார், சாபத்துக்கு பதில் தன்னுடைய நீதியையும் ஆசீர்வாதத்தையும் தரார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? ஆண்டவரோட கனெக்டடான ஆளாக இருக்கிறோமா? பக்தியாக இருக்கிறோமா? மதத்தில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது பெருசாக தெரில, யாரோ ஒரு ஆளை யோசித்துட்டு இருக்கோமா, யாரோ ஒரு பெண்ணை யோசித்துட்டு இருக்கிறோமா, ஏதோ ஒரு கனவாக ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும். அதை ஆண்டவர் அழைக்க போல அவன் சொல்கிறான், நான் கல்யாணம் ஆகிட்டு வரேன், கல்யாணத்துக்கு போகிறேன், எனக்கு மாடு வாங்க போகிறேன், நான் வயலை வாங்க போகிறேன் அப்படின்ட்டு கவனம் இல்லாத போயிட்டான். உன்னுடைய முழு இதயத்தோட இன்றைக்கு கூட இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் உள்ளே வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ், உன் வாழ்க்கையில் சக்ஸஸ் உயர்த்துது. உனக்கு எதிர யாரும் நிற்க முடியாது, எந்த ப்ராப்ளமும் உனக்கு பெருசாக தோணாது. ஏன்னா ஆண்டவர் இருக்கும் பொழுது எல்லா ப்ராப்ளமும் சிறுசாக போயிடுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் வருது. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான போல்ட்னஸ் எப்போ வருதுன்னா, ஆண்டவர் என்ன கூட இருக்கிறார். நீங்கள் பயந்தவர்களாக இருக்கிறீங்களா, குழப்பம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வாழ்க்கையில் இல்லாதனால தான். ஆண்டவர் இருக்கும் பொழுது எல்லாமே சின்னோண்டா போகிறேன், எங்கள் தேவன் பார்த்துக்குவார்ப்பா. இன்றைக்கு அதிகமான தேவையான காரியம், இதை சொல்லாமல் நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு காணிக்க கொடுங்க, நீங்கள் பங்காளராக இருங்க, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். ஒரு ஜெபம் வேலை செய்யாதுமா. அவன் ஜெபம் பண்ணாட்டே நல்ல காரியம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆண்டவர் நல்லவர்கள் மேலேயும் கெட்டவர்கள் மேலேயும் ஆண்டவர் மழையும் அனுப்புகிறாரு, சூரியனையும் அனுப்புகிறாரு. ஆனால் உன் வாழ்க்கையில் ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவர் நான் அறியணும். இன்னொருத்தர் எனக்கு ஜெபம் பண்ணுறதில்ல, ஆனால் ஆண்டவர் அறியணும், என் வாழ்க்கையில் அனுபவமாக மாறணும். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, டு யூ ஹாவ் பீஸ்? உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஈஸியாக டிஸ்டர்ப் ஆக முடியாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டா, என் கூட இருக்கிறாரா, அந்த நிச்சயம் இருக்கா? ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு நிச்சயம். சகோதரா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என் கூட இருக்கிறீர். இது சும்மா வாயில் சொல்கிற வார்த்தை கிடையாது, அனுபவத்திலேருந்து வர வார்த்தை. என் கூட இருக்கிறார். இன்றைக்கி நெருக்கமான இடத்துல வந்து தனியாக இருந்து நீ சமாளிக்க முடியும். எனக்கு யாரும் இல்லைன்ற மனத்தோல்வி வராது. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா, எனக்கு என்ன கவலை? நான் எனக்கு அப்பா அம்மா இறந்தா கூட பரவாயில்ல, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன மாதிரி கொடுத்து வச்சோம் யார்? ராஜாதி ராஜா என் கூட இருக்கிறார். எனக்கு 1000 பேர் எதிர்த்தாலும் ஒருத்தனும் இன்னும் செய்ய முடியாது. இதுதான் தாவீதுடைய வார்த்தை, இதுதான் நம்முடைய வார்த்தை. ஏன்? உனக்கு எதிர எந்த ஆயுதம் வாய்க்காது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பயந்தவர்களாக இருக்கிறோமா? குழப்பம் நிறைஞ்சவர்களாக இருக்கிறோமா? நடுங்கிட்டு இருக்கிறோமா? வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிலன்னு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஆண்டவர்கிட்ட வந்து முழுமையாக மனம் திரும்புவோம். எதுலேருந்து மனம் திரும்புவோம்? கடவுள் தேவையில்லைன்னு நான் சுயமாக வாழ்கிறேன்ல, அந்த நோக்கத்துலேருந்து மனம் திரும்புவோம். நம்மளால் செய்ய முடியும் பாஸ், சுய நீதி, அதெல்லாம் இல்லை. மனம் திரும்புவோம். சட்டை பண்ணாமல் வாழ்ந்துட்டேன்னு, ஏதோ கோயில் மாடு மாதிரி வாழ்ந்துட்டேன், ஏதோ கோயிலில் இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி ஆண்டவரை தேடலையே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அந்த மாட்டு வண்டியாகவே போயிடும். என்றைக்கு ஒரு மாடு வந்து இழுத்தாதான் அந்த மாட்டு வண்டி ஒரு பாதையில் போய் சேரும். மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ, யூ நீட் த ஆக்ஸ் டு புல் த காட். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ஜின் மாதிரி வராரோ அப்போ தான் நம்ம சரியான திசையில் ஒரு முன்னேற்றமே நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் முந்தி செல்றதுக்கு என்ஜினும் பவர் இல்லாமல் இருப்போம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், 3 காரியம் ஆகிடும். இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வரப்போல ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிற மாதிரி அவருடைய கிருபையை டெய்லி நம்ம பருகிறவர்களாக மாறுவோம். அது மட்டும் இல்லை, அவருடைய வல்லமை வந்து நம்ம சூழ்நிலை ஒரு புது பலன் கொடுக்கறதா மாறும். அது மட்டும் இல்லை, அவர் கூட இருந்துட்டு அவருடைய ஆலோசனையானது தெய்வீக ஞானத்தை நமக்கு தருகிறதா மாறுது. So what happens? You start functioning in the wisdom of God. You walk with the power of God and you can handle any situation. அது மட்டும் இல்லை, you have a smooth
ஒரு நல்ல ஒரு லைஃப், பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் தட் ஃப்ளோஸ் இன் யுவர் லைஃப் லைக் த டியூ ஆஃப் த மார்னிங். ஒவ்வொரு நாளும் பனித்துளி மாதிரி மேலே வந்து உனக்கு செழிக்கும். உன் வாழ்க்கையில் உன்னுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், உன் கண்கள் பிரகாசமாகும். வயோதிப காலத்திலும் கனித்தர மரமாக இருப்போம், செழிப்பானவர்களாக இருப்போம். பணத்திலும் இருதயத்திலும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும். கண்களை மூடுவோமா, ஒரு ஜெபம் பண்ணும். எனக்கு ரொம்ப தேவையானது அவர்தான். ஆனால் அவர் சொல்றாரு, அதை பெற்றுக்கொள்ற ஒரே இது எப்படின்னா, என்னுடைய ரத்தத்தை உனக்கு சிந்திருக்கிறேன் அல்லவோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன் வாழ்க்கையில பூசப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நீங்க கேட்கணும். ஏசப்பா, தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை மூடுங்க, என்னை மூடுங்கன்னு கேளுங்க. என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தானே நீங்க அடிக்கப்பட்டுங்க, நன்றி சொல்லுங்க. எனக்காக அடிக்கப்பட்டவரே நன்றி, என்னை மன்னித்து என் அனைத்து பாவத்தையும் உங்க ரத்தத்துல மூடுங்க ஆண்டவரே. அதை நீர் பார்க்க மாட்டார், தேவன் அதை பார்க்க மாட்டார். உன்னுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாக நான் தூர விட்டெறிந்து மறந்து போய்விடுவேன்றார். ஆழமாக கடல்ல தூக்கி போட்டு நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டால் பிதானவன் எல்லா அநியாயத்தையும் அநீதியும் மன்னிக்கிற தேவன். இந்த நாள்ல கூட கொஞ்ச நேரம் கேளுங்க, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவி நீங்க எனக்கு நீதியை கொடுக்கிறதுக்கு பட்ட பாடை நான் விசுவாசிக்கிறேன். என் சார்பாக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர, அதை விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறது நிமித்தம் என்ன நீதிமானாக நான் மாறுறதுக்காக நன்றி. என்னுடைய செயல்கள் அல்ல, நீர் எனக்கு செய்ததுதான், நீர் எனக்காக பட்டத என்னுடைய, அதுதான் என்னுடைய கிரெடென்ஷியல். நன்றி அப்பா சொல்லுவோம். நன்றி, நன்றி செலுத்துங்க. என்னை மன்னித்ததுக்காக நன்றி, என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி, என் பாவத்தை சுமந்ததுக்காக நன்றி. உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க. இப்போ தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் சொல்லுங்க, கேளுங்க தம்பி தங்கச்சி கேளுங்க. என்னை ஒரு விசையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவுங்க, என்னை கழுவுங்கப்பா. எல்லா குற்ற மனசாட்சி உன்னை நீங்கி ஓடட்டும், ஆரோக்கியம் உதிக்கட்டும், செல்வம் உதிக்கட்டும். ஐஸ்வர்யமாகி அவர் தரித்திரனாயிருந்த என்னை ஐஸ்வர்யமாக்குவதற்கு ஐஸ்வர்யனை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. சாபம் நீங்கி ஆசீர்வாதம் என்னை மூடட்டும். உங்க நீதியினால எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்பொழுது என் உள்ளத்துல வந்து என்னை வாழ வைங்க. இன்னிலிருந்து நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன், என்னோட பேசுங்க. இன்னிலிருந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்றது இல்லை, நான் உங்களுக்காக உங்க மேல இருக்கிற ஆசை இரும வரப்போகுது. நான் எதை செய்தாலும் நான் செய்யணும்னு ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ, பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ. ஆமென். நான் உங்க மேல இருக்கிற ஆசை, அன்பு நிமித்தம் ஐ வாண்ட் டு டூ. ஐ ஹாவ் டு டூ கிடையாது, நான் பண்ணி ஆகணுமா அப்படி இல்லை. ஐயோ எனக்கு செய்யணும்னு ஆசை, அவர் மேல இருக்கிற ஆசை நிமித்தம் நான் ஜெபம் பண்ணுவேன். அவர் மேல இருக்கிற ஆசை நிமித்தம் நான் பைபிள் வாசிக்க போறேன். இதுதான் என்னுடைய மாற்றம். இது ஒரு புது மாற்றம். இன்னிலிருந்து இம்மானுவேல் உன் கூட இருப்பார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த இம்மானுவேல் உன்னை உயர்த்துவார், இந்த இம்மானுவேல் உன்னை வாழ வைப்பார். இந்த இம்மானுவேல் ஒருபோது உன்னை வெட்கப்பட விட மாட்டார், யுத்தத்தை செய்வார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா, எங்க வாழ்க்கையில வந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. எங்க வாழ்க்கை மாறட்டும், உயரட்டும், செழிக்கட்டும். இங்க வந்திருக்கிற சகோதரி சகோதரனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நீக்கி அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, ஞானம் கொடுங்க. கிருபை நிமித்தம் செழிப்பு வரட்டும், பலனும் வல்லமையும் அவர்கள் மேல் இறங்கட்டும். ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டாங்க. அவங்க நல்ல ஓங்கி வளருவாங்க. அவங்களுக்கு வைராக்கியத்தை தாரும்.
ராஜ்யத்தை குறித்த அறிவை தாரும். பயன்படுத்துங்க. கனித்தர மரமாய் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.